நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். வெண்முரசு இந்திர நீலம் அத்தியாயம் 72. சத்யபாமாவின் அறையை விட்டு வெளிவந்து தேர்க்கூடத்தை அடைந்ததும் அங்கே காத்திருந்த சாத்தியகியின் தேரை திருஷ்டத்யும்னன் கண்டுவிட்டான். அவனை முன்னரே பார்த்து விட்டிருந்த சாத்தியகி புன்னகையுடன் இறங்கி நின்றான். அணுகிய திருஷ்டத்யும்னன், உள்ளுணர்வால் தங்களை இங்கு எதிர்பார்த்தேன் யாதவரே என்றான். சாத்தியகி, தாங்கள் இங்கு என்ன பேசியிருக்கக்கூடும் என்பதை அன்றி எதையும் எண்ண முடியாதவனாக இருந்தேன் பாஞ்சாலரே. அரசவை கூடத்தில் ஒரு கணம் கூட என் உடல் அசைவின்றி அமையவில்லை. உண்டாட்டு அறையின் உடற்கொந்தளிப்புடன் அது இசையவும் இல்லை என்றான். திருஷ்டத்யும்னன் புன்னகை செய்தான். தாங்கள் யாதவாரசியிடம் பேசி முடிப்பதற்கு எவ்வளவு நேரமாகும் என்று கணக்கிட்டு வெளிவரும் தருணத்தில் இங்கு வர வேண்டும் என்று எண்ணினேன். ஆனால் அங்கு அமர்ந்திருக்க முடியவில்லை. ஆகவே கிளம்பி இங்கு வந்து தேரிலேயே காத்திருக்கலாம் என்று எண்ணினேன் என்ற சாத்தியகி விழி கூர்ந்து, மிக விரைவில் வந்துவிட்டீர்கள் என்றான். சுருக்கமான சந்திப்புதான் என்றான் திருஷ்டத்யும்னன் தேரில் ஏறி கொண்டபடி. என்ன சொன்னார்கள் என்றான் சாத்தியகி. சேமந்தக மணியை பெற்று வந்திருக்கிறேன் என்றான் திருஷ்டத்யும்னன். சில கணங்கள் சாத்தியகி ஓவியம் போல் இருந்தான். காற்று வந்து தொட்டது போல கலைந்து, உங்களிடமா, சேமந்தகமா என்றான். ஆம், நாளை விதிர்ப்பினி அவையில் சூடி அமர்வதற்கு என்றான் திருஷ்டத்யும்னன். சாத்தியகி மூச்சை துருத்தி என வெளிவிட்டு பின்னர் சட்டென்று சிரிப்பு பற்றி கொள்ள, பிரிதொருவர் என்றால் மணியை திருடி கொண்டு வந்திருக்கிறீர்கள் என்றே எண்ணுவேன் என்றான். திருஷ்டத்யும்னன் சிரித்து, ஒரு வகையில் திருட்டுதான். என் அரச சூழ்கை பயிற்சியால் அவர்களின் உள்ளத்து கதவுகளை ஒவ்வொன்றாக திறந்தேன் என்றான். சாத்தியகி, நான் இன்னமும் நம்பவில்லை. விதிர்ப்பினிக்காக யாதவ அரசி அவரே சுடர்மணியை எடுத்து அளிப்பது என்றால், துவாரகையில் ஒருவேளை இளைய யாதவர் இம்மாயத்தை நிகழ்த்தக்கூடும். பிரிதொருவரால் இயலும் என்றே எண்ண முடியவில்லை என்றான். திருஷ்டத்யும்னன், இந்த மணி விதிர்ப்பினிக்கும் மட்டுமல்ல என்றான். நாளை காலை இதை ஜாம்பவதி அணிவார். உச்சி வேளையில் கைகேயி அணிவார். அதன் பின் இரவிலேயே விதிர்ப்பினியிடம் இது சென்றடையும். ஒரு கணத்துக்குள் திருஷ்டத்யும்னன் எடுத்த சூழ்மதி அனைத்தையும் புரிந்து கொண்ட சாத்தியகி உறக்கச் சிரித்தபடி தேர்தட்டில் இருந்து எழுந்து விட்டான். ஆம், இப்படியொரு வழி இருக்கிறது. இதை நான் எண்ணவே இல்லை. இப்போது சேமந்தகம் சூடும் தனி தகுதியை யாதவ அரசி அழித்து விட்டார். அதை விதிர்ப்பினி அடைந்து ஆவதொன்றும் இல்லை. ஆனால் அனைவரும் நிகரென்று ஆகும்போது சேமந்தகத்தை அழித்தவர் என்ற இடத்தில் ஒரு படி மேலாகவே அவர் இருப்பார் என்றான். அவ்வளவுதான் என்றபடி கால்களை நீட்டி அமர்ந்த திருஷ்டத்யும்னன் தன் இடைக்கச்சையை அவிழ்த்து அதில் இருந்த சிறிய பொற்பிழையை எடுத்தபடி, பார்க்கிறீர்களா என்றான். சாத்தியகி பதற்றத்துடன் அதை தொட்டு விலக்கி, வேண்டாம் என்றான். ஏன் என்றான் திருஷ்டத்யும்னன். இவ்வளவு அண்மையில் நான் இதை பார்த்ததில்லை. எப்போதும் அவை மேடையில் தொலைவில் மட்டுமே கண்டிருக்கிறேன். எச்சரிக்கும் விழி, சில சமயம் அச்சுறுத்தும் நோக்கு. ஒரே ஒரு முறை புன்னகைத்தது. கிருதவர்மர் தண்டிக்கப்பட்ட அன்று. இப்போது பாரும் என்றான் திருஷ்டத்யும்னன். இல்லை, இங்கில்லை. இதை பார்ப்பது ஓர் அரிய தருணம். இவ்வளவு இயல்பாக அது நிகழக்கூடாது. ஏற்ற இடத்தை தேர்வு செய்கிறேன் என்றான் சிரித்தபடி. சரி, தேர்வு செய்யும் என்றான் திருஷ்டத்யும்னன். சாத்தியகி அண்ணாந்து விண்மீன்கள் ஒழுகி சென்ற கரிய வானத்தை நோக்கிய பின், நாம் கீழே நாளங்காடி பூதத்தின் ஆலயத்துக்கு செல்வோம் என்றான் திருஷ்டத்யும்னன். அவ்வாறே என்று சொன்னதும், தேரோட்டியிடம் நாளங்காடி என்றான் சாத்தியகி. தேரின் அசைவுகளுக்கேற்ப உள்ளத்து சொற்கள் ஒழுங்கமைய இருவரும் சற்று நேரம் அமர்ந்திருந்தனர். சாத்தியகி வலி கொண்டவன் என உடல் அசைந்து கொண்டே இருந்தான். பின்பு, பாஞ்சாலரே, இதை முதலில் அண்மையில் பார்க்கையில் உங்கள் உடல் பதறவில்லையா என்றான். இல்லை என்றான் திருஷ்டத்யும்னன். உண்மையில் அத்தனை எளிதாக இதை என்னிடம் அளித்து விடுவார் யாதவ அரசி என நான் எண்ணவில்லை. என்மரும் இதை சூடுவதே உகந்த வழி என்று அரசியிடம் நான் சொல்லி புரிய வைத்ததும்
எழுந்து இடையில் கை வைத்து சாளரம் வழியாக கடலை நோக்கி நின்றார். திரும்பி என்னிடம், பாஞ்சாலரே, இந்த மணி ஒரு துளி கடல் என்று எனக்கு தோன்றியுள்ளது என்றார். கடலளவு ஆழம் கொண்டது. இதன் ஈடற்ற ஈர்ப்பு அதனால்தான் என்ற பின் மேலும் ஏதோ சொல்ல விழைந்து சொல்லின்றி அமைதியடைந்தார். பின் அவரில் ஏதோ எழுவதை கண்கள் மாறுவதிலிருந்து தெரிந்து கொண்டேன் என்றான் திருஷ்டத்யும்னன். சட்டென்று திரும்பி தன் அணுக்கச்செடியிடம், கீர்த்தி, அந்த மணியை எடுத்து வா என்றார். அப்போதும் அது சேமந்தகமே என்று என்னால் எண்ணக்கூடவில்லை. நான் அவர் ஆடை காற்றில் நெளிவதையும் சுடரொளியில் அணிகள் மின்னுவதையும் பார்த்து கொண்டிருந்தேன். அவ்வரையில் முடியும் அணியும் சூடி அவர் நின்றிருக்கையில் வளைத்தடி ஏந்தி கன்று மேய்த்து கான்விளிம்பு ஒன்றில் சந்தித்தால் மேலும் அழகாயிருப்பார் என்று எண்ணினேன். அவ்வெண்ணத்திற்காக புன்னகைத்தேன். கீர்த்தி வந்து செம்பட்டால் மூடிய தாளம் ஒன்றை பீடத்தில் வைத்தாள். அதில் ஏதோ ஓலையோ கணையாழியோ என்றுதான் நான் எண்ணிக்கொண்டிருந்தேன். இப்போது எண்ணுகையில் எங்கோ என் உள் ஆழம் அது சேமந்தகம் என்று அறிந்திருந்தது என்றும் அதை நேருக்கு நேர் மறுத்து மேற்பரப்பில் கையால் அலை எழுப்பிக் கொண்டிருந்தேன் என்றும் தோன்றுகிறது. யாதவ அரசி அந்த பேழையை எடுத்து என்னிடம் நீட்டி, தாங்கள் கூறியபடி இதோ சேமந்தகத்தை அழித்து விட்டேன், உகந்த வண்ணம் செய்யுங்கள் என்றார். சேமந்தகம் என்ற சொல் என் செவிக்கு வந்ததும் என் கைகள் நடுங்கத் துவங்கின. அனல் விடாய் கொண்டவன் போல என் நாவு வறண்டது என திருஷ்டத்யும்னன் தொடர்ந்தான். அதை தொடலாகாது என்று எண்ணினேன். அந்த மணிக்கு மிக அருகே கண்காணா பெருந்தெய்வம் ஒன்று நின்றிருப்பது போல் தோன்றியது. அதை நோக்கியபடி விழி திறந்து அமர்ந்திருந்தேன். இதை 7 அரசியரும் சூடட்டும், தேவையென்றால் முறையான திருமுகம் ஒன்றை மகளிர் அரண்மனையில் இருந்து விடுக்கிறேன் என்று அரசி சொன்னார் என்று திருஷ்டத்யும்னன் சொன்னான். நான் தலை வணங்கி, ஆம் அரசி, தங்களால் அளிக்கப்பட்டது என்று ஓலை மூலமாக நிறுவப்பட வேண்டும் என்றேன். தங்கள் குடி செல்வமான சேமந்தகம் இளைய யாதவரின் கால்களுக்கு தங்களால் சூட்டப்பட்டது என்றும் இளைய யாதவர் சூடிய பிற 7 அரசியருக்கும் இந்த அருமணி நிகர் உரிமை கொண்டது என்றும் அவ்வாணை சொல்ல வேண்டும். தங்களின் குடிமுத்திரை அவ்வோலையில் பதிக்கப்பட வேண்டும். துவாரகையின் அரசியாக அல்ல, ஹரிணபதத்தின் இளவரசியாக அவ்வோலை எழுதப்பட வேண்டும் என்று சொன்னேன். ஆம் என்றபடி புன்னகைத்து அவர் அமர்ந்து கொண்டார். பேழையை திறந்து மணியை பார்க்க வேண்டும் என்று எண்ணினேன். ஆனால் அதற்கென அகம் உண்ணிய ஒவ்வொரு கணத்திலும் பேழையை உள்ளத்தால் மேலும் தள்ளிவிட்டேன். ஒழுக்கில் நம்மை நோக்கி வந்த நெற்று நம் உடலின் அலைகளால் அணுகாது விலகி விளையாடுவது போல் இருந்தது என்றான் திருஷ்டத்யும்னன். அறைக்குள் இருந்த செவ்வொளியில் பீடத்தில் அமர்ந்திருந்த யாதவ அரசியை நோக்கினேன். அவரது சிறிய முகம் வியர்வை பணித்திருந்தது. எடை ஒன்றை இறக்கி வைத்தவர் போல இருந்தார். அப்போது உணர்ந்தேன் அவர் அதை அதுவரை சுமந்து கொண்டிருந்தார் என்று. எவ்வண்ணமேனும் பெரிதொருவரிடம் அதை அளிக்க காத்திருந்தார். பெருமூச்சுடன் உடல் எளிதாகி அமர்ந்து, சேமந்தகம் அவரிடம் இளைய யாதவரால் ஏன் அளிக்கப்பட்டது என எண்ணிக்கொண்டேன் என்றான் திருஷ்டத்யும்னன். நாற்களத்தில் முழு வல்லமை கொண்ட காய் ஒன்று அவரை நோக்கி நகர்த்தப்பட்டிருக்கிறது. இத்தனை நாள் அதற்கு எதிர் நகர்வு செய்யும் வழியறியாது தவித்து கொண்டிருந்தார். அதை என்னிடம் அளித்ததும் ஆட்டத்திலிருந்து விலகி கொண்டு விட்டார். சாத்தியகி, ஆம், அதை என்னால் உணர முடிகிறது என்றான். எண்ணங்கள் என் மீதாக கடந்து செல்கையில் அவை அனைத்தும் அப்பேழையை திறப்பதை சுற்றியே அமைந்திருப்பதை கண்டேன். யாதவரே, எண்ணங்கள் மையம் கொண்டு சுழன்று சுருள் வடிவாவதை அப்போதுதான் உணர்ந்தேன். ஒரு கணத்தில் என்ன ஒரு மூடத்தனம் என்று எண்ணினேன். ஏன் அந்த தயக்கம்? அஞ்சுவதனால் அடையப் போவதென்ன? அக்கணமே எண்ணப்பெருக்கை அறுத்தபடி பெட்டியை எடுத்து திறந்தேன். உள்ளே சேமந்தகம் எளிய நீல மலரிதழ் போல் தெரிந்தது. ஒளியே இல்லை. விளக்கை நோக்கி அதை திருப்பினேன். செவ்வொளியில் அது சற்று பச்சை நிறம் கொள்வது போல் இருந்தது, தளிரிலை போல. அப்போது நான் அடைந்த ஏமாற்றம் எனக்கு பெருத்த ஆறுதலை அளித்தது ஏன் என எண்ணிக்கொண்டே இருக்கிறேன். நச்சு நாகம் என அஞ்சியது நீர்பாம்பு என தெளிந்தது போல். ஆனால் மெல்ல ஏமாற்றத்தின் விசை கூடியது. நான் எண்ணி வந்த அரிய தருணம் வீண் என்றாகிறதா என மயங்கினேன். அதுதானா என்று விரல்களால் எடுத்து நோக்கினேன். சீராக சரிவுகள் வெட்டப்பட்ட
24 பட்டை கொண்ட படிகக்கல். கல் என்று அதை ஒருபோதும் கருத முடிந்தது இல்லை என்று எண்ணினேன். சித்தம் கொண்ட எழுச்சிக்கு அடியில் கைவிரல்கள் அதை கல் என்றே சொல்லிக் கொண்டிருந்தன. அப்போது எனக்கு தோன்றியது என்ன என்று இப்போது வகுத்து கொண்டிருக்கிறேன். ஒற்றை சொல், கல், இது கல், இது கல் என்றே என் சித்தம் உரைத்தது. ஆம், கல் மட்டுமே. பிரிதனைத்தும் நம் அச்சங்களும் விளைவுகளும் படிந்து உருவானவை. வேறும் கல். இதோ இந்நகர் அமைந்திருக்கும் பாறை போல, அங்கு மலைமேல் எழுந்திருக்கும் பெருவாயில் போல என்றான் திருஷ்டத்யும்னன். அந்த பேழையை எடுத்து இதை பார்க்கும் கணத்தை நீர் இத்துணை மிகைப்படுத்திக் கொள்ள வேண்டாம் என்று எண்ணுகிறேன். அதை அரியதொரு தருணமாக ஆக்கும்போதுதான் அது வல்லமை கொள்கின்றது. அதன் விழி நோக்கி நீ வெறும் கல் என்று சொல்லும். அதை நீர் வெல்வீர். உன்னை அஞ்சுகிறேன் என்று உணர்ந்த கணமே அந்த கொலை தெய்வம் பேரூரு கொள்ளும். சாத்தியகி, பாஞ்சாலரே, உங்களுக்கு இந்த மணி எளிய நிகழ்காலம். யாதவருக்கு இது கதைகளும் உணர்வுகளும் பின்னி விரியும் இறந்த காலம். இந்த விழி உங்களிடம் எளிய சொல்லொன்றை சொல்லி இருக்கலாம், என்னிடம் பெருங்காவியங்களையே உரைக்கும் என்றான். நாளங்காடி இரவில் முற்றிலும் ஒழிந்து கிடந்தது. கடை முகப்புகள் அனைத்தும் தடித்த தோல் திரைகளும் ஈச்சை தட்டிகளும் மூங்கில் படல்களும் இழுத்து இறக்கப்பட்டு மூடப்பட்டிருந்தன. அவற்றில் வரையப்பட்ட வண்ண ஓவியங்கள் தெருமுனை பந்தங்களின் ஒளியில் தழலாடின. வணிகர்களின் குலக்குறிகள் பொறிக்கப்பட்ட கொடிகள் நிறமிழந்திருந்தன. கர்த்தூன்களில் எரிந்த மீன்நெய் பந்தங்கள் காற்றில் இருந்த மழை துளிகள் பட்டு மெல்ல வெடித்து தழைந்தாடி ஒரு கணத்தில் சிறகோசையுடன் எழத் துடித்து மீண்டும் சீறி தழலிட்டு கொண்டிருந்தமை செவ்விதழ் சிறகுடன் பருந்துகள் அமர்ந்து கூருகிர் கவ்விய இரைகளை கொத்தி உண்பது போல் தோன்றியது. ஒழுகு நீர் பாதைகளுக்குள் இருந்து சாலை மேல் வந்த எலிகளை பிடிப்பதற்காக முன்னங்கால் நீட்டி ஒன்று பின்னங்கால் மடித்து கேளா ஒலிக்கு மெல்ல செவி திருப்பியபடி ஊழத்தில் என அமர்ந்திருந்த பூனைகள் தேரொலி கேட்டு தோல் அதிர்ந்து விழி மட்டும் திறந்து நோக்கி சிறு சென்னா நீட்டி மென்குரல் கூவி நோக்கின. சுவர் ஓரமாகச் சென்ற எலிகள் அதிர் உணர்ந்து நின்று நுண்மயிர் சிலிர்த்து மணிக்கண்களை காட்டின. பின் நீரில் பாய்ந்து சலசலத்தோடி மறைந்தன. புறாக்கள் அங்காடி மாடங்களின் விளிம்பில் தொற்றி அமர்ந்து குறுகும் ஒலி சூழ்ந்திருந்தது. தெருமுனைகளில் அமைந்த தட்டி கூடாரங்களில் அங்காடி காவலர்கள் துயின்று கொண்டிருந்தனர். அவர்களின் கால்களும் துயிலில் விழுந்த கைகளும் மழை துளி வழிந்த தட்டி பரப்புக்கு அடியில் தெரிந்தன. ஒரே ஒரு காவலன் மட்டும் சகட ஒலி கேட்டு கையூன்றி ஒரு கழித்து கள்மயக்கமும் துயிலும் கலந்த விழிகளால் பொருளின்றி நோக்கி மீண்டும் தலை சாய்த்து கொண்டான். சுண்ணாம்புக்கள் பரப்பப்பட்ட தேர்ச்சாலை கால்களும் சகடங்களும் பட்டு தேய்ந்து நீர் பரவியது போல பளபளத்தது. பந்தங்கள் தலை கீழ் நதியில் தொங்கி ஆடின. தேர் தன் உடைந்து பரவிய நிழல்கள் போல் சென்றது. அங்காடி பூதத்தின் பெருஞ்சிலை நார்த்தெருக்கள் சந்திக்கும் மையத்தில் வடங்கட்டி சூழப்பட்ட சதுக்கத்தின் நடுவே அமைந்த கற்பீடத்தின் மேல் நின்றிருந்தது. வலக்கையில் பற்றி நிலம் பதித்த உழலை தடியும் இடக்கையில் சுற்றிய பாசாயுதமுமாக 10 ஆள் உயரத்தில் எழுந்த பூதத்தின் நிழல் பெரும்பூதமென நீண்டு தரையில் விழுந்திருந்தது. உறுத்த விழிகளும் இளநகை எழுந்த பெரிய வாயும் இளம்பிறையென வளைந்த பன்றி தேற்றைகளும் தோளில் சரிந்த குழல் சுருளும் அகன்று இரு பலகை பரப்பின எழுந்த மார்பும் தொப்புள் சுழி ஆழ்ந்த பெருவயிரும் மண்ணில் ஆழ ஊன்றிய பெருந்தொடைகளும் நரம்புகள் புடைத்த கால்களும் கொண்டிருந்த பூதம் அக்கணம் மண் பிளந்து எழுந்தது போல் இருந்தது. அதற்கு முன் அணிந்தவை என இடையில் சல்லடமும் தோல்வளைகளும் ஆலிலை ஆரமும் நாகக்கழலும் நாகக்குண்டலங்களும் தெரிந்தன. தேரை நிறுத்தி பாகன் திரும்பி நோக்க போதும் என்று கையசைத்து சாத்தியகி இறங்கினான். சுண்ணாம்பு பாறை தளத்தில் குரடுகள் உரசி ஒலிக்க அருகே சென்று இடையில் கை வைத்து நின்று பூதத்தை நோக்கினான். திருஷ்டத்யும்னன் இறங்கி அவன் அருகே வந்தான். பூதச்சதுக்கத்தின் 4 மூலைகளிலும் எழுந்த பந்த தூண்களின் தழல்கள் ஆடின. அப்பகுதியே அந்தி என சிவந்திருந்தது. அருகிருந்த கலிகை அன்னையின் சிற்றாலயமும் அதற்கு அப்பால் இருந்த அன்னையரின் மரத்தாலான சிற்றாலயங்களும் அவ்வொளியில் அசைந்து கொண்டிருந்தன. திருஷ்டத்யும்னன், இத்தகைய ஓர் தெய்வம் வேறெந்த நகரிலும் இல்லை என்றான். இது தென்னவர் தெய்வம் என்றான் சாத்தியகி.
அங்கே கடல் சூழ்ந்த மூதூர் மதுரையிலும் பெருநகர் புகாரிலும் வணிகத் தெருக்களின் மையங்களிலும் இத்தெய்வத்தை நாட்டியிருக்கிறார்கள். தென்னகம் ஏகிய அகத்தியர் தன் சொல்லில் இருந்து இத்தெய்வத்தை எழுப்பியதாக சொல்கிறார்கள். சொல்லுக்கு காவலென நின்றிருப்பதனால் இதை வாய்மை பூதம் என்பதுண்டு. இதன் முன் நின்று உரைக்கப்படும் சொற்களை கேட்டு இது சான்றுரைத்து தலையசைக்கும். பின்பு அவை சொன்னவரின் சொற்கள் அல்ல, கேட்டு நின்ற பூதத்தின் சொற்கள். தென்னக வணிகர் இதை நம்பியே பொருள் கொண்டு பொருள் அளிக்கிறார்கள். தலைமுறைகளை கடந்தும் நின்றாளும் சொல் அது என்றான் சாத்தியகி. இங்கு தென்னவரின் வணிகம் பெருகிய போது சதுக்க பூதத்தை நாட்ட வேண்டும் என்று கோரினர். இளைய யாதவர் அங்கிருந்து பெருஞ்சிற்பிகளை வரவழைத்து நாளங்காடியிலும் அல்லங்காடியிலும் 2 பூதங்களை நிறுவினார். நாளங்காடி பூதம் பகல் பூதம் என்றும் அல்லங்காடி பூதம் இரவு பூதம் என்றும் சொல்லப்படுகின்றது. அல்லங்காடி பூதம் பகலில் விழித்திறக்கும், நாளங்காடி பூதமோ இரவில்தான் விழித்திறக்கும். தங்கள் முன் சொல் அளித்தவன் வினை முடித்து வீடேகி விழி மயங்கும் போது எழுந்து ஒவ்வொருவரையாக அணுகி அவர்களின் நெற்றி பொட்டை தொட்டு அச்சொல்லை ஒரு முறை நினைவுறுத்தி திரும்பும் என்கிறார்கள். ஒரு நாளும் அச்சொல்லை அவர்கள் மறக்க பூதம் விடுவதில்லை. திருஷ்டத்யும்னன் விழி தூக்கி பூதத்தின் முகத்தை நோக்கி, இப்போது இந்த பூதம் விழித்திருக்கிறது அல்லவா என்றான். ஆம் என்று சிரித்த சாத்தியகி, நான் அவ்வப்போது இங்கு வருவதுண்டு. எனக்கென ஒரு சொல்லை இந்நகர் புகுந்த முதல் நாளில் எடுத்திருந்தேன். சஞ்சலங்கள் என எதையும் உணர்ந்ததில்லை. ஆனால் காலம் என விரிந்திருக்கும் வலை என்ன பொருள் கொண்டிருக்கிறதென்று அறியேன். எனவே இங்கு வந்து நான் அறிந்த காலத்துக்கு என் அகச்சான்றை நிறுத்துவேன். அறியாத வருங்காலத்துக்கு நீயே சான்று என்று சொல்லி வணங்குவேன். திருஷ்டத்யும்னன் புன்னகைத்து சற்று அருகே சென்று விண்மீன்கள் சூடி நின்றிருப்பது போல் தலை ஓங்கி எழுந்த பூதத்தை நோக்கினான். அவ்வுயரத்தில் வெறித்த விழிகள் எம்மானுடரையும் நோக்காது வானில் நின்றன. யாதவரே, நாம் ஏன் சொல்லளிக்கிறோம்? நிலையற்ற கொந்தளிக்கும் மலைப்பரப்பு நாம் வாழும் சொல்லுலகு. நிலைபேருள்ளவை என சொல்லுக்கு அப்பால் எழுந்து நின்றிருக்கின்றன ஐம்பூதங்கள். அவற்றை சான்றாக்குகையில் சொல்லையும் நிலை கொண்டாக்குவதாக மயங்குகிறோம். மானுடர் எளியவர். எனவே மாறா சொல் என எதையும் மானுடன் சொல்லலாகாது. அப்படி ஒன்றை சொன்ன கணமே ஐம்பூதங்களும் எளிவரல் நகையுடன் அவனை சூழ்ந்து கொள்கின்றன. பீஷ்மரே ஆனாலும் மானுடனால் எச்சொல்லையும் முற்றாக கடைப்பிடிக்க இயலாது. சாத்தியகி ஏதோ சொல்ல வந்து தயங்கி இதழ் கோட்டினான். பின்பு பெருமூச்சுடன், நீர் பூதம் போன்றவர் பாஞ்சாலரே, இரக்கமற்றவர். சில சமயங்களில் உம்முடன் இருக்க அஞ்சுகிறேன் என்றான். திருஷ்டத்யும்னன் சிரித்து, துரோணர் போன்ற ஆசிரியர் ஒருவரிடம் சொல் பயின்றால் வரும் வினை அது. புதிய தருணங்களில் அழகிய சொற்றொடர்களை அமைத்துவிட வேண்டும் என்ற துடிப்பில் இருந்து தப்ப முடியாது. எங்கோ சூதர்கள் அச்சொற்களை காவியங்களில் பொறிக்கப் போகிறார்கள் என்ற எண்ணம். சூழ்ந்திருக்கும் அனைத்திலும் செவிகள் எழுந்துவிட்டன என்ற கற்பனை. திருஷ்டத்யும்னன், இவ்விடத்தை ஏன் சேமந்தகத்தை நோக்க நீர் தேர்வு செய்தீர் என எனக்கு புரியவில்லை என்றான். சாத்தியகி, நான் அதை பார்க்கையில் எனக்கு இப்பூதம் சான்று நிற்க வேண்டும். திருஷ்டத்யும்னன் தன் கச்சையிலிருந்து அந்த பொற்பேழையை எடுத்து நீட்டினான். அதை வாங்காமல் இடையில் கை வைத்து உதடுகளை இறுக்கியபடி சில கணங்கள் சாத்தியகி நோக்கி நின்றான். பாருங்கள் யாதவரே என்றான் திருஷ்டத்யும்னன். சாத்தியகி ஒரு கணத்துக்கு பின் அதை வாங்கி மூடியை திறந்தான். உள்ளே இருந்த கல் உலோக பரப்பு போல் பந்த ஒளியை எதிர்கொண்டு மென்மையாக மின்னியது. சேற்றுக்குள் இருக்கும் தவளையின் விழி என திருஷ்டத்யும்னன் எண்ணி அவ்வெண்ணத்துக்காக புன்னகைத்து கொண்டான். சாத்தியகி, நீர்க்குமிழி என்றான். குறுவாள் நுனியை தடவுவதைப் போல் அதை தொட்டு நிமிர்ந்து, கூர்மையாக இருக்கும் என்று உள மயக்கில் இருந்தேன். இத்தனை மென்மையாக இருப்பது சற்று ஏமாற்றத்தை அளிக்கிறது என்றான். பெருமூச்சுடன் அதை நோக்கிய பின்பு மெல்ல 2 விரலால் பற்றி தூக்கி பந்த ஒளியில் காட்டி, வைரம் ஒளியை வாங்கி எரியத் தொடங்கும் என்றான். இது ஒளிவிடுவதை நான் காணவில்லை. 2 அறைகளில் ஒருவேளை சற்று ஒளிவிடுவதாக தெரியலாம் என்றான் திருஷ்டத்யும்னன். சாத்தியகி அதை நோக்கி நின்ற பின் திரும்பி, உண்மையில் உள்ளம் சோர்ந்திருக்கிறது. உமது சொல் என் அகம் பதிந்தமையால் இருக்கலாம். வெறும் கல் இது என்றே உள்ளம் சொல்கிறது என்றான். அதை பேழையிலிட்டு மூடியபடி, என் குலம் சுமந்த கதைகள் எவையும் இதன் மேல் வந்தமரவில்லை என்றான்.
இனி நான் எப்போதும் ஒரு கல் என்றே இதை எண்ணுவேன் போலும் என்றபடி அதை திரும்ப அழித்தான். திருஷ்டத்யும்னன் அதை வாங்கி கொண்ட பின் சாத்தியகி தன் தோள்கள் தளர்ந்து கைகள் உடலை உரசிய பின் விழ பெருமூச்சு விட்டு, இதுவும் நன்றே என்றான். இவ்வேளையில் இப்படி இதை பார்த்து விட்டதனால் ஒவ்வொரு கணமும் அஞ்சியதில் இருந்து விடுபட்டவனானேன். இக்கணம் இத்தனை எளிதாக என்னை கடந்து போகும் என்று நான் எண்ணி இருக்கவில்லை. திருஷ்டத்யும்னன் அவனுடைய நிலை கொள்ளாமையை நோக்கி கொண்டிருந்தான். இந்த மணியை துவாரகையில் ஒவ்வொருவர் மீதும் ஏவி விளையாடுகிறார் இளைய யாதவர். இதோ 8 அரசியருக்கும் முன்னால் இது வைக்கப்பட்டு விட்டது என்றான். நாளை புலரியில் இதை நான் ஜாம்பவதியை நோக்கி செலுத்துகிறேன். சாத்தியகி, யானை சோதரியாது என்பர் என்று புன்னகை செய்தான். ஆனால் இது அஞ்சும் நெருப்பு துளி என்றான் திருஷ்டத்யும்னன். இந்த மணி உம்மிடம் இருக்கட்டும். நாளை பிரம்மதர்ணத்திற்கு முன்னரே இதை ஜாம்பவதியிடம் ஒப்படைத்துவிடும். நானா என்றான் சாத்தியகி. இன்று இனிமேல் நான் அரசியை சந்திக்க முடியாது. நான் அவரை சந்திக்க அரச முறைமைகள் உள்ளன. இந்நகரின் ஊழியராக உமக்கு அவை ஏதுமில்லை. சாத்தியகி, ஆனால் என்றான். அஞ்சுகிறீரா என்றான் திருஷ்டத்யும்னன். இல்லை, இது வெறும் கல் என்றான் சாத்தியகி. ஆம், அச்சொல்லையே பற்றி கொள்ளும் என்றான் திருஷ்டத்யும்னன். நள்ளிரவுக்கான பொழுதறிவிப்பு சங்கு தொலைவில் துறைமுகப்பின் காவல் மாடத்தில் எழுந்தது. தொடர்ந்து பெரும் முரசும் சோம்பல் முறிக்கும் சிம்மம் என ஒரு முறை உருமி அமைந்தது. செல்வோம் என்றான் திருஷ்டத்யும்னன். சாத்தியகி ஆம் என்றபடி சிரித்து, இன்று என் உடலில் இருந்து நிறை அனைத்தும் விலகியது போல் உணர்கிறேன். தேரை பற்றியபடி காற்றில் மிதந்து விடுவேன் என்று தோன்றுகிறது. முயன்று பாரும் என்றபடி திருஷ்டத்யும்னன் தேரில் ஏற சாத்தியகி திரும்பி பூதத்தை ஒருமுறை நோக்கிய பின் தானும் ஏறினான். இந்திரநீலம் 72வது அத்தியாயம் இத்துடன் நிறைவு பெற்றது.